ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து நான் 5 வருஷத்தில் 50 லட்சம் சேர்க்கலாம் அப்படின்றத நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை பார்த்தாலே ஓரளவு புரியும். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் நான் என்ன நினச்சி வச்சுருக்கேன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது வந்து நான் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்றதும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பிளான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நகை சேர்க்கறது தான் வந்து நான் நினச்சி வச்சுருக்கேன். 5 வருஷத்தில் 50 லட்சம் சேர்க்கணும் அப்படின்னா வந்து நகை சேர்க்கறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக எனக்கு தோணுச்சு. 2018லேருந்து 19, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு பார்த்தோன்னா 4000லேருந்து 5000 வரைக்கும் நகை ரேட் இருந்துச்சு. இப்போது 2024 7500. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அதாவது கொஞ்சம் இறங்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து ஓரளவு இந்த ரேட்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 5 வருஷம் கழித்து போனோன்னா 2029லேருந்து 30க்குள்ளே நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு 10,000 ரீச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது வந்து இவ்வளோ 50 லட்சத்தை இப்படி சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு சவரனாச்சும் நம்ம நகை எடுக்கணும். இது வந்து எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளை மாதிரி நடுத்தர மக்களாலலாம் வந்து ஒரு மாதத்துக்கு 1 கிராம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் என் வீடியோவில் வந்து இப்போது நான் ஒரு மாதத்துக்கு எப்படியாவது 1 கிராம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மாதமாக தான் எடுத்துகிட்ருக்கேன். அதுவே இந்த மாதம் எடுப்பேனாலே தெரியாத அளவுக்கு நிலமை போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்னடா இவ இப்படி எழுதி வச்சுருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் வந்து நம்ம சில டைம்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்மளால் 1 சவரன் சேர்க்க முடியலன்னா அரை சவரனாச்சும் சேர்க்கணுமான்னு பார்க்கலாம். இல்லை 1 கிராம் 2 கிராம் ஏதாவது ஒன்று பெருசாக எய்ம் பண்ணுங்கள். அப்போ தான் சின்னதாவது நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காக தான் எனக்கும் 1 சவரன் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து இப்போ 1 கிராம் ஆரம்பிச்சிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணோன்னா நம்ம நிறையா வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இதை வந்து நான் வந்து 5 வருஷத்தில் எப்படி வாங்கலான்னு பிளான் போட்டப்போ இப்படி தான் வந்துச்சு. இப்போ நம்ம 12 மாதத்துக்கு 12 சவரன் சேர்த்துருவோம். அப்போ 5 வருஷத்துக்கு 5லேருந்து 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60 சவரன் வரும். 1 கிராம் வந்து 10,000னா அப்போது 60 × 8 480 கிராம்ஸ் வரும். அப்போது வந்து இது மொத்தமாக 480 கிராமை வந்து 10,000 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணோன்னா 48 லட்ச ரூபாய் கிடைக்கும். 50 லட்சத்துக்கு 2 லட்சம் கம்மியாக வரும். அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சம் நம்மளுக்கு வந்துடுற மாதிரி தான். இந்த 10,000 ரூபாய்க்கு மேலே போகிறதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இது எப்போ 10,000 ரூபாய் போகுது அப்போ தான் சேல் பண்ணுவேன். நான் முதல்ல 60 சவரன் சேர்க்குறேனான்ட்டு பார்ப்போம். நீங்கள் தான் வீடியோ பார்த்துட்டு தானே இருக்க போகிறீங்க. அடுத்து வந்து இதை சேர்க்குறதுக்கான பிளான் நான் என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணி சேர்க்கலாம் அப்படின்னு நான் எப்படி யோசித்து வச்சுருக்கேன்னா, சேல்ரிலேருந்து மணி சேவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது நான் உங்கள்கிட்ட லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து சேல்ரி ரொம்ப அதிகம்லாம் இல்லை. அது வந்து வர்றது எல்லாமே செலவுக்கே சரியாக போயிடுது. இந்த லோன் கட்டுறது அது இதுன்ட்டு அப்படியே மிஞ்சி போயிட்டு ஒரு 1000 ரூபாய் வந்தாலும் அப்போ வந்து ஏதாவது ஒன்று செலவு பண்ணிடுறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வைக்கலான்னு பார்த்தா என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு ஆசைன்னு ஒன்று வந்து நம்மளை இது பண்ணுது. நம்ம சம்பாதிக்கிறது இதுக்கு தானே அப்படிலாம் சொல்லி ஒரு இது வேறு வாய்ஸ் வேறு மைண்ட் உள்ள கேட்டு எதையாவது ஆர்டர் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம், கொஞ்சம் சேல்ரி எடுத்து வைப்போம் அப்படின்னு இது வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் இயர் கோலுக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயரில் வந்து இதெல்லாம் எது ஃபாலோ பண்ணுறேன், இதனால் நான் என்னென்ன அச்சீவ் பண்ணேன்றதும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஜான்வரியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது வருமானம் உங்களுக்கு தெரியும். நான் செகண்ட் இன்கம் வந்து நான் சின்னதாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து ஓரளவு வருமானம் வருது. என்னால் இப்போ பண்ண முடியறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பாப்பாலாம் இருக்கா, பாப்பா வச்சுட்டு நம்மளால் அதை செய்ய முடிய மாட்டேது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்களும் வந்து செகண்ட் இன்கம்னா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. எவ்வளவோ விஷயம் இருக்குது. நம்ம தேடி பார்த்தோன்னு வைங்களேன், நிறைய இருக்குது. இந்த யூடியூப்பில் ஹேர் ஆயில் விற்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி தயவு செஞ்சு இறங்காதீங்க. உங்களுக்கு என்ன வரும், எது பெஸ்ட்டு, உங்களால் எதை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக ஷைன் ஆவீங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன வருதோ அதை வச்சு பண்ணால் தான் நம்ம தனியாக தெரியும். அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்கவங்க சாரீ வாங்கி விற்று நான் நைட்டி வாங்கி விற்றுன்னு வைங்க. அது வந்து எனக்கு அது விற்க தெரியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு அது நல்லா விற்க தெரிகிற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு நல்லா ஓடும், எனக்கு ஓடாது.
அதுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது மாதிரி அது உங்களுக்கு நல்லா வரும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். வராதுன்னா நீங்கள் மற்றவங்க பண்ணுறாங்கன்னு பண்ணாதீங்க. நீங்கள் புதுசாக யோசிங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உடனே ரீச் இல்லைனாலும் போக போக நல்ல ரீச் கிடைக்கும். நம்மளோட அந்த என்னது குவாலிட்டி இருக்குல்ல, அந்த குவாலிட்டிக்காக கண்டிப்பாக நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. இது என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்லாம் நான் இது வந்து 4 வருஷமாக பண்ணுறேன். நான் யூடியூப்லலாம் நான் போடுறதில்ல, வீடியோஸ்லாம் அதுக்காக போடுறதில்ல. சும்மா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தான் சொல்லி பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மி, யாராவது ஒருத்தவங்க தான் வாங்குவாங்க. அதுக்கடுத்து வந்து நகையை அடகு வச்சு நகை வாங்குறது. இது வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் நான் யூடியூப்லலாம் நிறைய வீடியோஸ் இதை பார்க்குறேன். நான் வந்து இதை ட்ரை பண்ணலான் இருக்கேன். இது வந்து இதோட பேசிக் விஷயம், அதாவது பேசிக் இல்லை, அதான் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு இன்னொரு புது நகையை வாங்கிட்டு வந்து அப்படி ஜாலியாக இருப்போம். மாதம் பணம் கட்டி அந்த அடகு வச்ச நகையை மூட்டணும். அதுதான் இதில் மெயின் டாஸ்கே. அந்த டாஸ்க்கு வந்து எப்போ என்னால் பண்ண முடியுமோ அப்போ தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு சீட்டு போட்டிருக்கேன். அந்த சீட்டு வந்து முடிஞ்ச பிறகு தான் நான் இதில் இறங்கலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து அமௌண்ட்டே கிடைக்கும். அதாவது சேலரிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் கையில் நிற்கும். அப்போ தான் இதை பண்ணணும். நான் வந்து இதை பண்ணுவேன், கண்டிப்பாக அதை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் தோணிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் நம்ம அடகு வச்சுட்டு மூட்டிடுவோம்மா, அதுவும் அடகு அது வந்து இதுவாகிடும், மூழ்கிடாதா அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. ஆனால் எப்படியாவது சேர்த்து வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அமௌண்ட்டு எப்போ மாதம் என்கிட்ட இந்த அமௌண்ட்டு நிற்கிது, ஒரு 5,000 நான் 50,000 வைக்கிறேன் அடகு வைக்கிறேன்னா 5,000 என் கையில் நிற்கணும்ல, அந்த மாதிரி இது யோசித்து வச்சுருக்கேன். இது நான் வச்சுட்டேன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக இதை பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நகைச்சீட்டு போடுவது. எல்லோரும் நகை போடுறது இதுக்காக. இதில் வந்து நகை வச்சு நகை எடுக்கிறதுல வந்து நான் நகை பொருளாலாம் எடுக்கலான்னு ஒரு பிளான் இல்லை. ஏன்னா இப்போ நகையை எடுத்துன்னு வைங்களேன், எனக்கு அது வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம்லாம் போகும். அதனால் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் நான் கோல்டு காயினாகவே எடுத்துடலான்றது தான் என்னோடய பிளான். அது அப்போ தான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இன்னும் இதுக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன், இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. நகை சீட்டு போடுறதுன்றது வந்து நம்ம எப்பயுமே நகை சேர்க்கறதுனால எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது நகைச்சீட்டு போடுறது தான். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் நகை. ஆனால் இதில் நகைச்சீட்டு போட்டு நீங்கள் காயின் எடுக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு. அதாவது நம்மளுக்கு அந்த நகை காயினே வந்து 2% தான் கொடுப்பாங்க. நம்ம சீட்டு போட்டு நகை எடுக்கிறதே வந்து ஒரு பொருளாக வந்து வேஸ்டேஜெல்லாம் கம்மியாக போட்டு வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான். அப்படி நீங்கள் நகைச்சீட்டு போட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து பொருளாகவே வாங்குங்க. அப்படி எனக்கு காயின் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, நான் வந்து எனக்கு வந்து இது ஒரு ஐடியா இருக்குது. நம்ம நகை சீட்டு போட்டு நான் காயின் எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன்னா, இங்கே நம்ம வந்து பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பாக போகாமல் இந்த சின்ன சின்ன ஜுவல்லரி ஷாப் இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே, சேட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி சேட்டுக்காரங்களாம் நகை கடை வச்சுருப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவங்கக்கிட்ட வந்து நகை சீட்டெல்லாம் போடுறாங்க. அவங்க எப்படி போடுவாங்கன்னா, அவங்க வந்து 12 மந்த்ஸ்க்கோ இல்லை 11 மந்த்ஸ்க்கோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு 10 மாதம் கட்டுறோன்னா 11ஆவது மாதம் அவங்க காசு போட்டுருவாங்க. இந்த மாதிரி வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து அவங்க செய்கூலிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க காயின் அப்படி எடுக்க விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி தெரியலனா. நாங்கள் நகைச்சீட்டை பற்றி கேட்கும்போது அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஒரு மாதம் இப்போ நான் 5,000 கட்டுறேன்னு வைங்க, நகைச்சீட்டு மாதம் 1,000 ரூபாய் 5,000 ரூபாய் கட்டுறேன்னா அவங்க வந்து கடைசி மாதம் அவங்களே கட்டிடுவாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் அதில் இது போடலாமா, அவங்க காயின் கொடுக்குற மாதிரி இருந்தால் அங்கே, இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது கடையில் கூட நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எது நம்பிக்கையான கடையோ அங்கே போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டி போடுறது. இது வந்து எதுக்கு ஆர்டி போடுறது அப்படின்னு போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து இப்போ மாதம் வந்து 1,000 ரூபாய் தான் என்னால் எடுத்து வைக்க முடியுது. என்னால் உண்மையிலே அவ்வளோதான், 2,000 ரூபாய் தான் நான் என் சேலரியிலேருந்து எடுத்து ஆர்டின்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தவிர என்கிட்ட இதுலேருந்து சேவிங் பண்ணுறேன்னு எனக்கே தெரியலை. ஏதாவது ஒரு நம்ம லோன் வாங்கிட்டு அது அப்போ பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மாதம் அதை அடைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது. இனிமேல் எந்த லோனு எதுவுமே வாங்கக்கூடாதுன்றது தான் என்னோடய நெக்ஸ்ட் இயர் ரெவல்யூஷனே. என்னோடய சேலரிலேருந்து கடன் அப்படின்னு போகக்கூடாது. இப்போ ஆல்ரெடி வந்து நான் வாடகை ஒன்று போகுது.
அந்த வாடகையிலேருந்து இப்போ மாறுறதுக்காக தான் நான் இந்த ஓன் ஹவுஸுன்ற ஒரு இதுக்கே ஆசைப்பட்றேன். இதுக்கு ஏன் நீ 50 லட்சம் சேர்க்குற, ஒரு 20 லட்சம் சேர்த்துட்டு 10 லட்சம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அழகாக லோன் கட்டலாமேன்னு நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறோம். ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் வாடகை கட்டுறதை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுற மாதிரி நினச்சிட்டு மாதம் 40,000 ரூபாய் கட்டுறதுக்கு போய் லோனு போட்டு 20 வருஷம் 40,000 கட்டுறதுக்கு நான் 20 வருஷத்தில் 10,000 ரூபாவே கட்டிட்டு போயிடுவேன். இப்படின்றது தான் என்னோடய தாட்டே. நான் இன்னும் ஏழையாக போயிடுவேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு நான் ஒரு 5-10 வருஷம் இந்த பிறந்ததுலேருந்து இதே ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். ஒரு 5-10 வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு வாங்கிடலாமே, இப்படி தான் இருக்குது இப்போ என் மைண்ட் செட்டு. நெக்ஸ்ட்டு ஏலச்சீட்டு போடுறது. ஏலச்சீட்டு வந்து நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும் போடுங்க, மற்றபடி போடாதீங்க. எனக்கு வந்து இங்கே ஒருத்தவங்க நம்பிக்கையான ஆள் இருக்காங்க, அதுக்காக அவங்கக்கிட்ட போடுறோம். இப்போ அவங்களே வந்து கொஞ்சம் நம்ம ஏலம் எடுத்துட்டோன்னு எங்கள் சீட்டை அவங்க வந்து கொஞ்சம் தள்ளி தராங்க. இதுவே வர கொஞ்சம் அடுத்த சீட்டு போடலாமா வேணாமான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் லாபகரமாக இருக்குது, அதுக்காக தான் இதை போடுறோம். நான் வந்து அடுத்த மாதம் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்த மாதம் வந்து என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்றத நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு அடுத்த மாதம் மிடில் தான் வந்து கொஞ்சம் கடன் எல்லாம் முடியும். கடன்னு சொல்கிறா அப்படின்லாம் உங்களுக்கு தோணலாம். எல்லாருக்குமே இப்போ நான் வந்து என்னதான் ஒர்க் போனாலும் எல்லாருக்குமே கடன்றது ஒன்று இருக்க தான் செய்யும். நம்ம வந்து வீட்டில் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, மேரேஜோட கடன் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒன்று இருக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறதுக்காக இப்போ எஜுகேஷன் லோன் இதெல்லாம் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வந்து அடைக்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று வாங்கி அடைச்சிருப்போம். அதை அடைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ நான் என்னோடய இதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்படி தான் நான் வந்து வாங்கி அடைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதை முடிச்சிடுவேன் அடுத்த வருஷத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சேவ் பண்ணணும்னு வைங்க, ஃபஸ்ட்டு கடன் வச்சுருக்க வேண்டாம். அப்போ தான் நம்மளால் இறங்கி துணிஞ்சு சேவ் பண்ண முடியும். அதாவது சேமிப்பு அப்படின்னு ஒன்று இறங்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்படின்னு நான் சொல்கிற பாயிண்ட் வந்து இந்த 2வது வருமானம் தான். இது ரொம்ப முக்கியம். நம்ம என்னோடய இந்த சேலரிலேருந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தால் நான் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் நான் கண்டிப்பாக வீடு வாங்க மாட்டேன். அதுக்கு தான் 2வது வருமானம். இதுவும் ஒன்றும் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வரப்போகிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி இப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அது என் சேலரியை விட அதிகமாகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதுக்காக இது நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணுறதை யூனிக்காக பண்ணுங்கள். மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காதீங்க. கண்ணை மூடி யோசிங்க, நம்மளுக்கு என்ன வரும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான், டக்குன்னெலாம் வராது. ஆனால் உங்களுக்கு நான் கண்டிப்பான ஒரு தனித்துவம் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நானும் இன்னும் பண்ணலை, அதனால் உங்களுக்கு வந்து நான் பண்ணுங்க அப்படின்னு நான் இப்போ சொல்ல விரும்பலை. நான் பண்ணிவிட்டு முடியுது, நல்லா இருக்குது, எனக்கு லாபமாக இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறேன். நகைச்சீட்டு போடுறதுன்றது இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா போடுங்க. நான் 1000 ரூபாய் 2000 ரூபாயெலாம் இருந்தால் போடாதீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 2000 ரூபான்னு வச்சா கூட 20,000 ரூபாய் வருமா? 20,000 ஒரு அரை சவரன் கிடைக்கிறதே கஷ்டம். அதுக்காக ஆர்டி போட்டுடலாம். அதுக்கு பதிலாக 5,000 ரூபாயெலாம் வச்சுருந்தீங்கன்னா போடுங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு நகையாக எடுக்க முடியும். அரை சவரன்லேருந்து நம்ம பெரிய நகையாக எடுக்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுவும் கம்மி அமௌண்ட்டு, இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு நான் சொல்ல. இந்த அமௌண்ட்டில் வந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்டி போட்டுடலாம். அதில் வர அமௌண்ட்டை வச்சு கூட நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம். அதுக்காக தான். அப்புறம் ஏலச்சீட்டு வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, நம்பிக்கையான ஆளுங்க மட்டும் போடுங்க. இதுதான் வந்து என்னோடய பிளான். 50 லட்சம் சேர்க்குறதுக்கு. இதை வச்சு நீ 50 லட்சம் சேர்த்துருவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையால் தான் இந்த பிளான் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கும் காட்ட தான் போகிறேன். இந்த மாதிரி நான் மாதம் இதெல்லாம் பண்ணுறேன்னா இல்லையான்னு. நீங்கள் கேட்பீங்க, எங்கே நீ ரெகுலராக வீடியோவே அப்டேட் பண்ணுறதில்ல, எங்கே நீ போட்டுறியா இல்லைன்னு எங்களுக்கு தெரியும்ன்ட்டு. நான் வந்து ஒன்று இப்போது ரெகுலராக கரெக்டாக இன்றைக்கி இதை எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு நான் சொல்லலைனாலும், நான் ஏதாவது வாங்கிட்டேன், இந்த அமௌண்ட்டு போட்டு இதை எடுத்துட்டேன் அப்படின்றதுனால உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் தான் சொன்னேன், எனக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கிறதுனால வீடியோலாம் போடுறதே கஷ்டமாக இருக்குது.
இப்படிலாம் பண்ணி நீ காசு சம்பாதிச்சு இந்த வீடியோ போடுறியா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எனக்கு இதில் ஒரு ரீச் வேணும், நான் வந்து பாருங்கள் நானும் வந்து இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது எனக்கு என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு திங் நான் வந்து எதையும் சரியாக ஃபாலோ பண்ணுறதே பண்ண மாட்டேன். இப்போ இன்றைக்கி ஒரு உண்டியல் சேவை பண்ணுறேன்னா அதை அப்படியே விட்டுருவேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுருக்கு. இப்போ வந்து இந்த வீடியோ எடுத்து எனக்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ பண்ணுறன்றது யாருக்குமே தெரியாது. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, சாரி மன்னிச்சுக்கோங்க, இதை மட்டும் சொல்லிடுறேன். யாருக்குமே தெரியாது. நீங்கள் இந்த 18 பேருமே எனக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ் தான், யாருமே எனக்கு தெரியாத ஒரு சொந்தங்கள். அதுக்காக தான் நீங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்றதுக்காகவே நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி நான் இப்படி சேவ் பண்ணி காமிச்சேன், இப்படிலாம் சேவ் பண்ண முடியுது அப்படின்னு நீங்களும் சேவ் பண்ணுவீங்கள்ல, அதுக்காக தான் இதெல்லாம். நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது புது டிப்ஸ்லாம் தெரியுதுன்னா எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.